நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, என்ன பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா பழைய பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அத கொடு. கார்த்திக், அது கொடுன்னு சொல்றேன்ல. அக்காவோட பிறந்தநாள் போட்டோஸ் இல்ல? அம்மா ஏன் கோவமா இருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவு நல்ல வரன் இது. ஆனா பெரியவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, நந்தினிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் லக்ஷ்மி கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாதா என்ன? சாந்தி, இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கே நல்லா தெரியும்ல சாந்தி, நந்தினிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த வீட்ல லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப லக்ஷ்மி வீட்லயே இருக்க வேண்டியதானா? ஓஹோ, இப்போ லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ எதுக்காக அவசரப்பட்டு இருக்க? அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வைங்க, நந்தினிக்கு எப்படி இப்போ வரன் வரதே கஷ்டமா இருக்கோ, லக்ஷ்மிக்கும் அதே மாதிரி வரன் வரதே கஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க? அண்ணனும் அண்ணியும் சும்மா இருக்கலல்ல, அவங்களும் நந்தினிக்காக இப்போ ஒரு நல்ல வரனை தேடிக்கிட்டு தானே இருக்காங்க. அவளுக்கு ஏத்த மாதிரியான வரனை தேடுறது கொஞ்சம் கஷ்டம் தானே சாந்தி. நீ தேவையில்லாம எதுக்காக குழம்புற? அதுக்கு காரணம் இருக்குங்க. இப்ப வந்த வரன் ரொம்ப நல்ல வரன்க. நம்ம வேண்டான்னு சொல்லிட்டா நாளைக்கு இந்த மாதிரி வரன் கிடைக்குமா? லக்ஷ்மி வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சந்தோஷமா இருக்காங்க. உதாரணத்துக்கு அர்ச்சனாவை எடுத்துக்கோங்க. லக்ஷ்மியை விட ஒரு வயசு தானே பெரியவ. அவங்களும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அர்ச்சனாவுக்கு இந்த வீட்டுல என்ன குறை சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. இந்நேரத்துக்கு நந்தினிக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா சங்கரி பெரியம்மா கொண்டு வந்த வரனை நாம நிச்சயமா முடிச்சிருப்போம் இல்லைங்க. பேசி முடிவு பண்றதுக்கு நேரம் எடுக்குங்க. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது சாந்தி. ஆனா நாம என்ன பண்ண முடியும்? ராதிகா, நேத்து அம்மா சொன்னது சரிதான். நாம பசங்களுக்கு அவங்க இஷ்டப்படி வாழறதுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். நாம ஆரம்பத்திலேயே பயந்துடுறோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மனஸ்தாபம் தான். அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும்ல. கொஞ்சமாவது நாம அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க ஆசையாவது அவங்க நிறைவேற்றிக்கிட்டுமே. எனக்கு என்னமோ சூர்யா விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பா இருக்கணும்னு தோணுது. பொதுவாவே நம்ம சூர்யாவுக்கு பக்குவம் அதிகங்க. பெயர் சுட்டு விழாவுக்கு அவன் வந்துட்டான் பாத்தீங்களா? அவன் நம்ம மரியாதையை காப்பாத்தறான். நாமளும் அவன் மரியாதையை காப்பாத்தணும். நாம அவனுக்காக வீட்டுல எதையாவது பண்ணியாகணும். இது வரைக்கும் இந்த வீட்டுல நடக்காத விஷயத்த பண்ண போறோம். நாளைக்கு சூர்யாவோட பிறந்த நாள் இல்ல? ஆமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்றேன். ஓ, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாளா? லேப்டாப் கூடவா? உங்களோட எல்லா ஃபைல்ஸும் டேபிள் மேல இருக்கு, மறக்காம எடுத்துக்கோங்க. கார்த்திக்,
என்ன இது, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? கீழே வாங்க, உங்களுக்காக சுட சுட டிஃபன் காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வாங்க. அர்ச்சனா, டிவிடி லேனுக்கு ஃபோன் பண்ணி மூவிஸ் ஏதாவது வர வைக்கிட்டா? நம்ம நைட் பார்க்கலாம்ல. நான் வாங்கி வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு என்னென்ன மூவிஸ் வேணும்னு மட்டும் எஸ்எம்எஸ் பண்ணுங்க. சரி, இப்ப சீக்கிரமா கீழே வாங்க. இப்போ இல்ல. பெரியப்பா சாப்பிடுறதுக்காக டேபிள்ல உட்கார்ந்திருப்பாரு. ரெடி ஆயிட்டு கீழே வந்துருங்க. ஐயோ, நான் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஓ அர்ச்சனா, எப்ப பார்த்தாலும் நீ வேலைன்னு தான் பேசிட்டு இருக்க. உன் கவனம் மொத்தமா அதுலதான் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல கார்த்திக். நான் எல்லாத்தையும் சரியா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அர்ச்சனா, வேலை பார்க்க தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படியே நீ வேலை செய்ய மறந்துட்டாலும் உனக்கு யாரும் தண்டனை கொடுக்க போறது இல்ல அர்ச்சனா. எனக்கு தெரியும். ஆனா கார்த்திக், இதெல்லாம் என்னோட வேலை, நான் செய்ய வேண்டிய கடமைகள். இது எல்லாத்துலயும் நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. சரி, சீக்கிரமா கீழே வந்துருங்க. என்ன, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ அப்பா அம்மா கிட்ட 100 out of 100 வாங்காம விட மாட்டா போல் இருக்க. என்ன? ஆமா, நாளைக்கு சூர்யாவோட பிறந்த நாள்ன்றதுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க வர வைக்க போறோம். இத கேட்டா சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதுக்குதான் அவரு ஆசைப்பட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீ சூர்யா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு நீ ஒரு உதவி மட்டும் செய்யணும். சொல்லுங்க. எப்படியாவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய ஃபோன் நம்பரையும் எனக்கு வாங்கி கொடுக்கணும். நாமளே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இங்க வர சொல்லி கூப்பிடலாம். சரி. இன்னொரு விஷயம், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சூர்யாவுக்கு இது சர்ப்ரைஸ், கண்டிப்பா இதை அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். ஆமா விஸ்வநாதா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ற. அப்புறம் வந்தனா ஒரு ஃப்ரெண்டையும் விடக்கூடாது, எல்லாரையும் அழைக்கணும். என்ன? சரி சரி, நான் நம்பர் எடுத்துட்டு வரேன். ஆனா வந்தனா எப்படிமா நம்பரை எடுப்ப? சூர்யாவுக்கு தெரியாம பாத்துக்கணும்ல. அம்மா, அதையெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுருங்க. சூர்யா ஆபீஸ்க்கு போகும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் நைஸா அவர் மொபைல்ல இருந்து எல்லா நம்பரையும் எடுத்துக்கிறேன். அப்போ சரிம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீயே ஃபோன் பண்ணி கூப்பிடு. சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னோட ஃப்ரெண்ட் ஸ்ருதி தானே? ஆமா. இங்க என்ன எழுதிருக்கா பாரு. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு எழுதிருக்கா. நல்ல ஹைட்டா இருக்கணுமா, வெளியா இருக்கணுமா, நல்ல பாட்டு பாடணுமா, அப்புறம் ஃபாரின்ல பிசினஸ் பண்ணணுமா. எல்லா பொண்ணுங்களும் இப்பெல்லாம் இப்படிதான் மாப்பிள்ளை கேக்குறாங்க. இது பாருங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னவோ மாப்பிள்ள அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது வந்துமா ஒரு ஆட் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் பெரியம்மா, பொண்ணுங்களும் பையனுங்களும் கல்யாணத்துக்கு வரம் தேடுவாங்கல்ல, அதுல என் ஃப்ரெண்ட் ஸ்ருதி அனுப்பியிருக்கா, அதான் பாத்துட்டு இருக்கோம். அப்படியா? அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு அவ சூப்பரா எழுதிருக்கா. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த காலத்துல எல்லாமே இப்படிதானே நடக்குது. நாமளும் நந்தினிக்கு இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கலாமா? என்ன பேச்சு பேசுறமா சாந்தி? நந்தினி பேரை இப்படி விளம்பரப்படுத்தணுமா? 1000 பேர் படிப்பாங்க இத. இன்னைக்கு இவங்க சிரிச்ச மாதிரி நாளைக்கு நந்தினிய பார்த்து சிரிப்பாங்க. பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு பார்த்து பேசு சாந்தி. நீ பேசுனது பெரியவர் காதுல மட்டும் விழுந்திருந்ததுன்னா அவரு ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. அக்கா, சங்கரி பெரியம்மா எப்படி வந்து வரன் முடிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர்லயும் பேப்பர்லயும் வரன்னு முடிச்சு வைக்கிறாங்க. இப்பெல்லாம் இது ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆமா பெரியம்மா. உலகத்துல 1000 நடக்கலாமா? ஆனா நாம அப்படி பண்ண வேண்டாம். என்னம்மா சாந்தி, இப்பெல்லாம் நந்தினி கல்யாணத்தை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுறிய? ஏன் ஏன் கவலைப்படக்கூடாது? நந்தினியும் ஏன் பொண்ணு தானே. எனக்கு புரியுது. ஆனா அவ மனசு மாறணும்ல, அப்பதானே அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியும். இத பாரு, நந்தினி என்கிட்ட சொல்லிட்டா, நம்ம எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் அவ கழுத்தை நீட்டுவா.
அப்ப நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் கூட்டிட்டு வரணும். அவசரப்பட்டு என் பொண்ண பாழுங்கிணத்துல தள்ளிடக்கூடாது. நான் இவளுக்கு எந்த ஒரு அநியாயமும் நடக்க விட மாட்டேன். அக்கா, மாமா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. அதோ வந்தனா வந்தாச்சு. நம்பர்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேமா. எல்லா நம்பரும் இந்த பேப்பர்ல எழுதிருக்கேன். இங்க பாருங்க. சரி, போய் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணு போ. சரி. அப்புறம் வந்தனா, எல்லார்கிட்டயும் சூர்யாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிடு. சரிங்கம்மா. அவனுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணணும். ஹலோ, விஜய் தானே? நான் வந்தனா பேசுறேன். சூர்யாவோட வைஃப். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, சூர்யாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, நாளைக்கு சாயங்காலம். நீங்க சாயங்காலம் 7:30 வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் இது சூர்யாவுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா இது சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டின்னு சொன்னேன்ல. கண்டிப்பா நீங்க வந்துடணும். Thank you so much. சரி சரி. அடுத்தது பசங்க கிட்டே கேட்டுலாம்ல, பிடிச்சது சமைக்கலாமே. அதெல்லாம் வந்தனாவுக்கே நல்லா தெரியுமே, அவளே சொல்லுவா. சரி. ஆனா இவ்ளோ சீக்கிரம் எல்லா ஏற்பாடுகளையும் எப்படி பண்றது? எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கலாம் கோகிலா. இதுல கவலைப்பட என்ன இருக்கு? முதல்ல அவ ஃபோன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டோம். சீக்கிரம் ஃபோன் பண்ணுமா. சரிங்கம்மா. ராதிகா, என்னம்மா? வந்தனா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவா. நம்ம மத்த ஏற்பாடு எல்லாம் பார்க்கலாம். சரிம்மா, வரேன். வந்தனா, எல்லாருக்கும் கவனமா ஃபோன் பண்ணு. சரிம்மா. வாங்கம்மா, நம்ம உள்ள இங்க எல்லாம் டெக்கரேஷன் பண்ணலாம். நிறைய வேலை இருக்கு. அர்ச்சனா, மேடம் எல்லா வேலையும் பண்ணி வச்சிட்டாங்களா? என் பொண்டாட்டி வர வர எஃபிஷியன்ட் ஆயிட்டா. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டா. அர்ச்சனா. கார்த்திக், வந்துட்டீங்களா? இந்தாங்க டவல். அப்புறம் சரி, நீங்க டிவிடிஸ் கேட்டிருந்தீங்கல்ல, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ராவா இன்னொரு மூவி கூட வாங்கிருக்கேன். அதையும் பாருங்க. ஓகே. எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்கல்ல, நான் கீழே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றேன். இவ கொஞ்சம் ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இல்ல? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டா. இப்ப என்ன காரணம் சொல்லி இவளை கூப்பிடுறது? அட, என்னோட சார்ஜர். அர்ச்சனா, அர்ச்சனா. என்ன அர்ச்சனா, என்னோட சார்ஜர் எங்க வச்சிருக்க? கொஞ்சம் அத தேடி கொடுக்க முடியுமா? இதோ இருக்கு. இந்த டிராயர்ல நான் ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜரை வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க உங்க சார்ஜர் எங்கயாவது வச்சிடுவீங்கன்னு. என்ன கார்த்திக், இப்பதான் நீ மாட்டிருக்க. என்ன இதெல்லாம்? சார்ஜர் வேணும்ன்ற சாக்குல உன்னை கூப்பிட்டேன். சாக்கா? தள்ளுங்க தள்ளுங்க. அட அர்ச்சனா. கார்த்திக், நீங்க கார்த்திக், ஏதோ ஒரு ரோபோ மாதிரி எப்பவும் வேலையில இருந்தா என்ன அர்த்தம்? எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். ஆனா நீ
வேலையிலேயே மூழ்கி இருந்தா அப்புறம் என்ன யாரு பாத்துப்பா? ஏன் உங்களை நான் ஒழுங்கா பாத்துக்கலையா? பாருங்க, உங்க வேலையில நான் முதலே முடிச்சு வச்சுட்டேன். ஆ, ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட அன்பான மனைவி ஒரு விஷயத்த மறந்துட்டா. இந்த கார்த்திக் தன்னோட மனைவியோட கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவான்ல. நான் என்னோட பழைய அர்ச்சனாவை ரொம்ப மிஸ் பண்றேன். அவன் எவ்வளவு நர்வஸா இருப்பா. எப்ப பார்த்தாலும் என்ன பண்றதுன்னு கேப்பா. ஒண்ணுமே தெரியாம சின்ன குழந்தை மாதிரி இருப்பா. அதனாலதான் ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இப்ப என்னை பத்தி எந்த கவலையும் இல்லை, அவளுக்கு நான் தேவையும் இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்றதா என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டு இருக்கேன். இப்பெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி உனக்கு கூப்பிட வேண்டியதா இருக்கு. கார்த்திக், அங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பெரியப்பா வேற சாப்பிட உட்காந்துருப்பாரு. நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன அர்ச்சனா? கார்த்திக் ப்ளீஸ், எல்லாரும் மாதிரி நாமளும் நம்மளோட கடமைகளை உணரணும். சரி, இப்ப என்ன போக விடுங்க. ஏற்கனவே அம்மாக்கும் பெரியம்மாக்கும் நடுவுல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னது? அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்குமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அர்ச்சனா. இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாணிக்கம், அம்மா, இன்னைக்கு பரோட்டாவும் குருமாவும் பண்ணிடுங்க. சரிம்மா. சரி, அப்ப உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சிருக்கேன். சரிம்மா. மாணிக்கம், மாவுல நிறைய நெய் சேர்த்துருங்க. அப்பதான் கார்த்திக் விரும்பி சாப்பிடுவான். சரி. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், பெரியவருக்கு தனியா சப்பாத்தி போடுங்க. நெய்யெல்லாம் சேர்க்காதீங்க. நீங்க கவலையே படாதீங்கம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். நல்லபடியா சமைச்சு கொடுக்கறேன். அர்ச்சனா, நான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வரேன். மாணிக்கொண்ணு, இவ்ளோ உருளைக்கிழங்கு போதும்ல? போதுமா? தண்ணி ஊத்திருவா. அட, என்ன இது? இவ்ளோ உருளைக்கிழங்கு வச்சு என்ன பண்ண போறீங்க? பரோட்டா. 2 நாள் முன்னாடி தானே பண்ணோம். இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க. ஆனா பெரியம்மா, அம்மா இன்னைக்கு இதுதான் பண்ண சொல்லிருக்காங்க. உன் மாமியாருக்கு எதுவும் ஞாபகத்துல இருக்கிறது இல்ல. அவ தலையில எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஒண்ணு பண்ணலாமா? இன்னைக்கு புதுசா ஏதாவது பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? மாணிக்கம், வெந்தயம் எடுத்து வச்சிருக்கியா? வச்சிருக்கமா, தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க. வெந்தயம், கீரை, மசாலா போட்டு உப்புமா பண்ணிடுங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சுட சுட நல்ல ருசியா இருக்கும். சரிங்கம்மா. இத அப்படி வச்சிருமா. ஆனா பெரியம்மா, அம்மாதான். யோசிக்காத, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்ய. சரியா? உப்புமாவோட அல்வாவும் பூரியும் செஞ்சிருங்க. சரியா? என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் ஆபீஸ் போக நேரம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும்.